வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. அல்லேலூயா, சோத்ர. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு மனுஷனை குறித்து நான் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஆராதனைக்குள்ள நம்ம முடிக்க போகிறோம். ஆமென், பிரைஸ் அல்லாஹ். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது சொல்லுகிற காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு வாலிபன் இடத்துல சொல்லுகிறார். ஒரு வாலிபன் வந்து கேட்குறான், ஐயா, நித்திய ஜீவனை என்ன செய்யணும், நான் பெற்று என்னையா பண்ணணும்? அவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய், தரித்திர குடுன்னு சொல்றாரு. இப்போ என்ன நடக்குது? அவருக்கு இதெல்லாம் முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு பிரமாணங்களை, நியாய பிரமாணத்தை என்ன செய், கை கொள்ளுன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சின்னதுல இருந்தே, சண்டே கிளாஸ்ல இருந்தே எனக்கு தெரியா. ஆமாம் ஆமாம், தகப்பனே தாயை கனம் பண்ணுன்னு அப்போ சொல்லி கொடுத்துட்டாங்க. வேற எதனா இருக்குதா அப்படின்னா, இயேசு சொல்றாரு, நீ என்ன செய், போயிட்டு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே இந்த வாலிபனுடைய இருதயம் என்ன செய்யல, அப்படியே துடிக்கிறதே கொஞ்சம் அப்படியே நின்று போச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவேதான் இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னா, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவ பிள்ளைகளை, அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம் வந்துடுச்சு. அது என்ன கலக்கம் அப்படின்னா, இதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு நம்ம பிச்சைக்காரனா இருக்கணுமா? உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தனக்கு பின் தான் என்னது தானம். அப்போ தனக்கு வச்சுக்கின்னு தான் கொடுக்கணும். அப்போ நீங்களும் நானும் அப்படியே எல்லாத்தையும் நகை கொடுப்போமா? இன்னைக்கு அந்த இளைஞரை பத்தி பேசுறோம். ஆனா வசனத்தின்படி பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் தேவனால முடியும். உடனே பக்கத்துல பேதுரு இருக்கிறாரு. அப்போ பேதுரு வந்து சொல்றாரு, ஐயா, அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். உடனே என்ன செய்யறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு ரொம்ப ஒரு கலக்கத்தோடு என்ன செய்யறாரு, சொல்றாரு, ஏசப்பா, நாங்க என்ன செய்யறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் ஆண்டவரே. 10 லட்ச ரூபாய் வாழையை விட்டுட்டேன், 20 லட்ச ரூபாய் போட்டை விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாம் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் அந்த இடத்துல இவ்வளவு விஷயங்களை ஏசப்பா என்ன செய்யறாரு, சொல்றாரு. சரி, இந்த இடத்துல சொல்லுகிற இந்த காரியத்தை நம்ம நிதானிச்சு பார்ப்போம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை, நம்ம ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தேவனிடத்துல ஒரு சேலஞ்சோடு நம்ம நிற்க வேண்டியது இருக்கிறது. ஏசப்பா கிட்ட போற சேலஞ்ச் இல்லை, ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தினால என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு சேலஞ்ச். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஒரு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குள்ள நம்ம பலப்பட்டோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை
அந்த காரியத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், அந்த இடத்துல மட்டுப்படுத்திடுறோம். என் பிரச்சனை தான் பெருசு, என் போராட்டம் தான் பெருசு, எனக்கு இப்போதைக்கு பணம் தேவை, அதுதான் இப்போதைக்கு எனக்கு தேவை, எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை தேவை, இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் நிமித்தம் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன். பூமியில் சொல்கிறாரு, பூமியில் பரதேசியை விடுவேன்னு சொன்னாரா, நான் நிலங்களில் கூட கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாரு. மறுமையில் நித்திய ஜீவனை கூட கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும், தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. எடுக்கலாம் யோசுவாவின் புஸ்தகத்தில் தேவ பிள்ளைகளை 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நல்லா தெரியும். யோசுவா இடத்துல ஆயி பட்டணத்தை என்ன செய்கிறாரு, பிடிச்சு சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதை கேள்விப்பட்ட போது என்ன செய்யறான், இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த ஜோஷுவா போற இடத்தெல்லாம் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய யுத்தம் பண்ணிட்டு வந்துடுறாரு. யோசுவாவுடைய பலன் இல்லை. யோசுவாவுக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை அவருடைய மன தைரியத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாரா? இல்லை. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை இப்படி வசனம் சொல்லுகிறது. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆமா. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை. இதை தேவன் சொன்னதுக்கு அப்புறம் யோசுவா கிட்ட யாரும் யுத்தம் பண்ணாம இருந்தாங்களா? யோசுவாவோடு நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். ஆண்டவர் எப்போ நம்மளை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ, எப்போ நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரோ, இதுக்கு நடுவில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். பரலோகம் உங்களுக்கு தரிசனத்தை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்தும். அதே நேரத்தில் சாத்தானின் கிரியைகள் அந்த தரிசனத்தை கெடுக்க என்ன செய்யும், உங்களுக்கு விரோதமா நிற்கும். தேவ பிள்ளைகளை இந்த ஜோஷுவாவுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா ஜோஷுவாவுக்கு ஒரு சாதாரண ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல, போயிட்டு தேவ சமூகத்துல கிடக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கூட நிறைய நேரத்துல சொல்றோம்ல, எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றோம். அது தேவனோடு நீங்க பண்ற உடன்படிக்கை. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றதும் விசுவாசிக்கிறதும் அது உங்களுடையது தான், அது என்னோட வேலை கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்த பிற்பாடு இந்த யோசுவாவுடைய புஸ்தகத்தை வாசித்தா பக்கம் பக்கமா யோசுவாவுக்கு விரோதமா என்ன நடக்குது, யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒருத்தனும் நிக்க மாட்டான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். ஆனா உயிரா இருக்கிற நாளெல்லாம் என்ன நடக்குது, அப்படியே என்ன செய்யறாங்க தேவ பிள்ளைகளை. நீங்க யோசிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. ஒரு தரிசனம் உடையவன், தரிசனத்திற்கு உரியவனை சத்துரு என்ன செய்ய மாட்டான், நிம்மதியா விடவே மாட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல வருகிற போராட்டங்களை யோசிச்சு பாருங்க. உங்களை அழைக்கும் போது தேவன் அழைத்த விதம், நீங்க முதல்ல அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்கின விதம் யோசிச்சு பாருங்களேன். இதை யோசிச்சு பார்த்தா இப்ப இருக்கிறது நீங்க டம்மி பீஸ். நீங்க இருக்கிற இடம் என்னது, டம்மி பீஸ். ஆரம்பத்துல இருந்த உங்களுக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இருந்த அந்த பக்தி உங்களுக்கு இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் என்ன செய்யறோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுறோம். எல்லாருக்கும் என்ன செய்யறோம், முகஸ்துதி செய்யறோம். ஐயோ அவங்க கோச்சுவாங்க, ஐயோ இவங்க கோச்சுவாங்க. ஆனா தேவன் மனஸ்தாபப்பட்டார் சவுலை ராஜாவாக்குனதற்காக. இன்னைக்கு இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி இருக்கிறாரு. இன்னைக்கும் பிதாவுக்கு முன்பாக அவர் மனஸ்தாபத்தோடு தான் நிற்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை அழைத்த அந்த அழைப்பு. ஜோஷுவா குப்புற விழுந்துட்டார். ஜோஷுவா எழுந்துரு, என்ன செய்யற ஜோஷுவா, ஏன் இப்படி கிடக்கிற? எனக்கு முன்னாடி நிறைய நேரத்துல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை எதனா ஒரு பிரச்சனை ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்து கிடக்கிறத விட்டுட்டு எதற்காக நீ விழுந்தாய் என்பதை என்ன செய்யணும்,
நீ யோசிக்க ஆரம்பிக்கணும். வாழ்வு காலத்துல என்ன செய்? வாழ்ந்துரு. தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யணும். நீ வாழ்வு காலத்துல என்ன செஞ்சிடற? உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுற. ஆனா தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யல. தேவ பிள்ளைகளை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன மாதிரி யாரும் ஜெபம் பண்ண முடியாது. என்ன மாதிரி வர்ஷிப் லீடர் கிடையாது. என்ன மாதிரி பிரசங்கத்தை பாட்டா பிரிச்சு மேயறவங்க கிடையாது தேவ பிள்ளைகளை. ஆனால் தேவன் நம்மளை அழைத்தவர். அவர் பாருங்க, ஒரு சாதாரண எல்லாவற்றிற்கும் எல்லாத்திலையும் என்ன செய்ய முடியாது ஆண்டவர். உங்களுக்கு எடுத்துக்காட்ட காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காட்டுறாரு. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுறார். பிசாசு செலக்ட் பண்ண அந்த சர்ப்பத்தை கூட படைச்சதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல? மனஸ்தாபப்படல. அதற்கு மாறாக நம்முடைய சாயலாய், நம்முடைய ரூபமாய் ஒரு மனுஷனை உண்டாக்குன்னு சொன்ன நீ பண்ற பாரு வேலை, அது கர்த்தரை மனமடிவாக்குகிறது. அது மனமடிவாக்குகிறது தேவ பிள்ளைகளை. அப்போ நல்லா கவனிக்கணும். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த தேவன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை என்ன செய்யறாரு? கர்த்தர் பிரித்து எடுத்து உங்களுக்கான ஒரு பணியை கொடுக்கிறார். அதுதான் இங்க ஜோஷுவாவோட லைஃப்ல நடக்குது. யாருடைய வேலையை கொடுத்தாருங்க? அது வரமாட்ட அடம் பிடிச்சு. ஏன் இதை செலக்ட் பண்றாரு தெரியுமா? தேவ பிள்ளைகளை, இந்த ஜோஷுவாவை குறித்து நான் யோசிக்கும் போது, ஏன் ஆண்டவர் இந்த யோசுவாவை வேற ஒருத்தனை உள்ள கொண்டு வரலாம்? எத்தனையோ ராஜாக்கள் பட்டியல்ல வேற ஒருத்தனை கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறாரு. ஆனா தேவன் எதற்கு இந்த மனுஷனை, இந்த யோசுவாவை அவரை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரே விஷயம், அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை பிரிந்து போகிற காரியம் காணப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? இன்னைக்கு நிறைய காரியத்துல பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல, சர்ச்சுக்கு வரல, பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. பின்மாற்றத்துல இருக்கிற ஜனங்களை சர்வே எடுத்தாலுமே ஏறக்குறைய நம்ம தமிழ்நாட்டிலே 1 கோடி பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பின்மாற்றம், இன்னொரு வகையில பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இருந்தா என்ன செய்வாங்க? ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணா அங்க போவாங்க, இல்லைன்னா சபைக்கு போவாத எத்தனையோ மனிதர் கூட்டம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இன்னைக்கு முகஸ்துதி செய்யற கூட்டம் இருக்குது. இன்னைக்கு தேவனை குறிச்சு சிந்தனை கிடையாது. ஊழியக்காரரை குறிச்சு என்னவா இருக்குது? நிறைய சிந்தனை, நிறைய எண்ணங்கள். ஏன்? ஊழியக்காரரோடு என்ன செய்யறோம்? போய் நின்று நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நான் பார்க்கிற நிறைய ஊழியங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஆரம்பத்தில் ஆவியில நிர்ணயம் பண்ணி தொடங்கினாங்களோ, இன்னைக்கு மாம்சத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. இந்த ஜோஷுவாவை கர்த்தர் அழைத்தவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்த பிற்பாடு பிரச்சனை அதிகமாய் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல ஜோஷுவா என்ன செய்யல? ஆசாரிப்பு கூடாரமா வேணாம், ஒண்ணும் வேணான்னு ஓடல. தேவ பிள்ளைகளை அதுக்கு மாறா தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடந்தான். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது, தேவ சமூகத்துல உங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அதற்கு மேல உங்களை படைத்த தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்களை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் தேவன் சொல்றாரு, மனுஷரால் கூடாததுதான் இது தேவனால கூடாதது இல்ல. உங்களால முடியாதத தேவனால முடிய பண்ணுவார். எப்போ தெரியுமா? இந்த ஜோஷுவா தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடந்தான். இன்னைக்கு என்னுடைய சுயத்துல, என்னுடைய சுய புத்தி மேல என்ன செய்யறேன்? நான் சாய்ந்து அநேக காரியங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவனிடத்துல என்ன செய்யறோம்? நிற்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட ஒரு சிலராய் நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். தேவன் பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயம் திறந்திருக்கிறது. ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன்? அன்னைக்குன்னு சொல்றாரு, இன்னைக்குன்னு சொல்றாரு. ஆனா யார் அதற்கு தகுதியா இருக்கிறா? ஆண்டவர் இதற்கு ஒரு ஒப்பனையா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் என்ன செஞ்சான்? நான் 5 ஏர் மாடு பிடிச்சேன், அதனால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒருத்தர் என்ன செய்யறான்? நான் வயல் வாங்கி இருக்கிறேன், அதுல என்ன செய்யணும்? நான் போயிட்டு அதை போய் நான் பார்த்துட்டு வரேன். ஒருத்தர் சொல்ற நான் புது கல்யாணம், என்னால முடியாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அந்த ராஜா எடுக்கிற முடிவு, அவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த பயம் நமக்குள்ள வேணுங்க. அந்த பயம் வேணும். உடனே சொல்ற, நீ போய் என்ன செய்ய? தெருவுல போய் நில்லு. போற நல்லாரு பொல்லாரு எல்லாரும் என்ன செய்ய?
உள்ள கூட்டின்னு வான்னு சொல்றாரு. எப்படிங்க? ஏன்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். அப்ப நீ சிலரான இடத்துல இருக்கிற நீ, அதே தாங்க, செலக்டட் பீப்புள் கூட சிலர் தான். அழிஞ்சு போகிறதுலே ஒரு சிலர் இருக்கிறாங்க, தெரிந்து கொண்டதுலேயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆமென். நீ தெரிந்து கொண்ட கூட்டமா, அழிந்து போகிறதற்கு நீ அழைக்கப்பட்ட கூட்டமா என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் பார்க்கிறான், கிபியோன் என்ன செய்யறான், அங்க போய் யோசுவாவோடு ஒப்பந்தம் ஆயிட்டான். ஆகவே என்ன செய்யறான் இவன், ஒரு சில மனிதர்களை கூப்பிடுறான். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகி, 3வது வசனம் யோசுவா 10:3. ஆ அதோனி சேதைக்கு போறான். எபுரோனின் ராஜாவாகிய ஆ ஆ ஆ ஆ எப்பியாவுக்கும் ஆ தெபீருக்கும் ஆள் அனுப்புறான். அப்ப பாருங்க, இப்போ ஒரு மனுஷன் நல்லா இருந்தாலுமே ஒரு சிலருக்குலாம் என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. நல்லாவே இல்லைன்னாக்கா ஏன்டா அப்படி இருக்கிறேன்னுவாங்க. நல்லா இருந்தானா ரொம்ப தான் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷன் பாருங்க, அதோனி சேதேக்கு என்ன செய்யறான், உடனே எல்லாரையும் கூப்பிடுறான். என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஜோஷுவா கிட்ட போய் என்ன செய்யறான் அவன், இந்த கிபியோன் போயிட்டு அங்க போய் சேர்ந்துட்டான். அவன் பெரிய பட்டணம் ஆயிட்டான். விட்டாக்கா அவன் என்ன செஞ்சிருவான், நாளைக்கு நமக்கு விரோதமா எழும்பிடுவான். அதனால அவனை அழிக்கணும், எப்படியாச்சும் அவனை அழிச்சிடணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், தேவ பிள்ளைகளை அவன் கங்கணம் கட்டி அலைகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த யோசுவா யுத்தம் பண்றதுக்கு என்ன செய்யறாரு, அவர் கடந்து போகிறார். அப்போ 8வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவங்களுக்கு பயப்படாத, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு. ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லிக்கினே இருப்பாருங்க. ஒரு சில வார்த்தைகளை ஊழியக்காரர் மூலமா, வேதத்தின் மூலமா, வசனத்தின் மூலமா ஆண்டவர் ஏதோ ஒரு ரூபத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு நம்மோடு பேசுவார். இங்க மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் யோசுவாவுக்கு எத்தனை பேர் எழும்பி நிற்கிறாங்க, ஏறக்குறைய 4-5 பேருக்கிட்ட என்ன செய்யறாங்க, ராஜாக்கள் கூடுகிறார்கள். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு, யோசுவாவுக்கு பதில் கொடுக்கிறார். யோசுவா, நீ என்ன செய்யாத, அவர்களுக்கு பயப்படாத, பயப்படாத. இன்னைக்கு பயம்தான் ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய உறவை கெடுக்குதுங்க. ஐயோ என்ன செய்யுமோ, சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு கூட நீ பிள்ளைங்க மறைக்கிறதுக்கு என்ன காரணம், ஐயோ என்னை அடிப்பாங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும், ஐயோ இப்படி பண்ணா தெரிஞ்சா அசிங்கமாயிடும். நிறைய பேர் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணி செத்து போயிடறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு என்ன செய்யாத, பயப்படாத, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்போ ஆல்ரெடி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பிளான் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல என்ன செய்ய போறேன் யோசுவா, நான் உங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். அந்த பிளான் பண்ணதுமே இப்போ என்ன நடக்குது, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இந்த யோசுவாவை மறுபடியும் பலப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவீனப்படும் போது, நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வசனம் உங்களை பலப்படுத்துதுங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம் 9வது வசனத்தை. யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர் மேல வந்து விட்டு. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை, நீங்க சத்ருவை ஜெயிக்கணும்னா ஒரு சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். நீங்க சத்ருவை ஜெயிக்கணும். நீங்க என்ன நடக்குது பாருங்க. யோசுவா என்ன செய்யல, அழகா உட்காந்துக்கின்னு, என்ன ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து, அப்படிலாம் பாட்டு பாடின்னு இல்லைங்க. தேவ பிள்ளைகளை, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். யோசிச்சு பாருங்களேன், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தின தெய்வம் பார்வோனை விட சொல்றதுக்கு முடியுமா, முடியாது அவரால். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்கணும், பார்வோனை இருதயத்தை கடினப்படுத்தினார், அதனால அவன் அனுப்பலன்னு வசனம் எழுதியிருக்கிறது. இந்த மோசே கிட்ட ஏன் போய் தேவன் இதை சொல்லணும், ஏன் மோசே கிட்ட தேவன் இந்த காரியங்களை குறித்து பேசணும்?
ஏன் இதற்காக இன்னொரு ஆளை கொடுக்கணும்? தேவன் அந்த இடத்துல மோசையோட வாயை திறந்திருக்கலாமே. தேவ பிள்ளைகளை நீ யோசிக்கணும், கர்த்தருடைய செய்கைகளை நீ கவனித்து பார்க்கணும். ஆமென். ஆண்டவருக்கு உன் புத்தியில எடை போடாதீங்க. ஆண்டவருக்கு உங்க மைண்ட் செட்ல ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா யோசுவா என்ன செய்யல, உள்ள போயிட்டு அரண்மனைக்குள்ள உள்ள போயிட்டு நல்ல ஒரு அழகான கூடாரத்துக்குள்ள நல்ல ஒரு வீட்டுக்குள்ள படுத்துக்கல. யோசுவா என்ன செய்யறார், கில்காலில இருந்து ராம் முழுவதும் நடக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த ராம் முழுவதும் நடக்கிற இந்த அனுபவம், இது யுத்த காலத்துல நிற்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒரு யுத்த காலத்துல நிற்கிற ஒரு அனுபவம். இந்த ராத்திரியில நிற்கிறது ஒரு யுத்த காலத்துல நிற்கிற அனுபவம். நம்ம குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற சத்துருக்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா ஒரு சில அர்ப்பணிப்பு வேணும். ஐயோ தூங்கலன்னா எனக்கு செட் ஆகாதுங்க, ஐயோ எனக்கு தலைவலி வந்துடும்பா, என்னால் முடியாது. ஐயோ ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் சப்ப கட்டின்னு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. வெறும் நான் இரவில் செபிக்கிறது மாத்திரம் சொல்லலை, அதிகாலையில் இருந்து செபிக்கலாம். ஆனால் எப்படி இருக்குது பாருங்க, நீ உன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு டைம் கிடைக்கும் போது அதுவும் செல்ஃபோனில் ஒரு வசனத்தை பார்த்து ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா போடுறதுக்கு உனக்கு டைம் இருக்குது. ஆனால் வேதத்தோடு கூட உறவாட தேவன் என்ன பேசுகிறாரு, உன் ஜபமே அன்னைக்கு படிக்கிற வேத புஸ்தகத்தை என்ன படிக்கிறியோ அதை வச்சு தான் உன் ஜபமே இருக்கணுமா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல அவர் ராம் முழுதும் நடந்து அவர்கள் மேல என்ன செஞ்சிட்டான், திடீர்னு வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இது மனிதன் அழிப்பதற்கு போடுகிற திட்டங்கள். இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். எத்தனையோ திட்டங்கள் உங்களை அழிக்கணும், கொல்லணும், உங்களை நிர்மூலமாக்கணும்னு பல திட்டங்கள் எழும்பலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன செஞ்சாரா, கலங்க பண்ணினார். இன்னைக்கு ஏன் நம்ம கலங்கி நிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம கலங்குறோம்ல, இன்னைக்கு சத்துரு கலங்கல, நம்ம தான் கலங்குறோம். ஏன்? தேவ பிள்ளைகளை, தேவனிடத்துல நீங்க விழுந்து கிடப்பது இல்லை, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பது கிடையாது. பாருங்க அடுத்தது, ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியில துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நடக்க ஆரம்பிக்குது. அவர்கள் வாசிக்கலாம் 11ல, அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியில இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இது மனுஷரால கூடுமா? மனுஷரால கூடாததுதான் தேவனால கூடும். அல்லேலூயா. வானத்துல போய் நின்னுங்க என்ன செய்யலாம், போயிட்டு மேல இருந்து நல்ல திரவியங்களை ஊர்த்தலாம், ஹெலிகாப்டர்ல இருந்து ஏரோப்ளைன்ல இருந்து. ஆனா மேல இருக்கிற, வானத்துக்கு மேல இருக்கிற தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்றார். யாருக்காக தெரியுமா? நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குதுன்னு, இந்த ஆப்போசிட்டான ஆளுங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. தேவ பிள்ளைகளை, அவர்கள் மேல கர்த்தர் வானத்துல இருந்து பெரிய கற்களை விழ, நல்லா கவனிக்கணும் வேத வசனத்தை. கற்கள்னு போடல, பெரிய கற்கள். கடந்த நாட்கள்ல பாத்தீங்களா, அந்த வயநாட்டுல கல் எல்லாம் குப்பை வர்ற மாதிரி வந்திருக்குது, குப்பைக்கு வர்ற மாதிரி வந்திருக்குதுங்க. எவ்வளோ தூரத்துல காட்டுறாங்க, உருண்டுக்குன்னு பிறண்டுக்குன்னு வந்திருக்குதுங்க. ஒரு கல் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு மேலே நிற்குது. அந்த கல் இந்த வீடுகள் மேலே வேகமாக வந்திருக்குது. எப்படி இருந்திருக்கும்? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, வானத்தில் இருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைய, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நீ கர்த்தருக்கு உண்மையா இருப்பன்னா, கர்த்தர் எந்த இடத்துலையும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் எந்த இடத்துலையும் நீ சத்துருக்கு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு சத்துருக்கள் உன்னை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. நிச்சயமா முடியும். பாருங்க அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும், அல்லேலூயா, ஓ சுயபலத்துல வாயில வவ் வவ் வவ்னு குலைக்கிறப்ப நாய் மாதிரி அந்த குலைக்கிறத முதல்ல நிறுத்திட்டு
கர்த்தர் யுத்தம் பண்ண விட்டு கொடு. நீ நிறைய நேரத்துல உன் வாயால தான் நிறைய காரியங்கள் என்ன செய்யுது. தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவருங்க பட்டயத்தால கொன்னவங்களை விட தேவனுடைய மகிமை இறங்கி அவளை கல் மழை பெஞ்சுதாங்க. கல் மழை பெஞ்சுதான். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க கல் மழையினால செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இது மனுஷரால கூடுமா? யாருங்க கொண்டு போய் மேல? அன்னைக்கு ஹெலிகாப்டர் இருந்தா, ஏரோப்ளைன் இருந்ததா, அன்னைக்கு ஏவுகணை இருந்ததா? தேவ பிள்ளைகளை தெய்வம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண எந்த காலத்திலும் அவர் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க பட்டயத்தால கொன்னதை விட கர்த்தர் கல்மழையினால் அழிச்சது அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் முடிக்கிறேன் 12வது வசனத்தை. யோசுவா இப்ப கர்த்தரோடு அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் தெரியுமா? இந்த நிலைமையில என்ன சொல்றீங்க? என் நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியும். சொல்லாத. தேவனுடைய பிள்ளைகளை எந்த காலத்திலும் சோத்ரம். தேவ கிருபைக்கு அந்த பிரச்சனை வரும்போது ராஜேஷ் தான் என்ன வண்டியில ஏத்தின்னு போறாரு. ராஜேஷுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் தப்பா ஏதாச்சும் என்ன செய்யல, ஆண்டவர் இடத்துல பேசுவே இல்லை. ஏன் ஆண்டவரே சத்துரு கையில் எங்களை என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. தேவ கிருபைக்கு ஒரு கெடுதல் வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஜெபிச்சுக்கினே போறேன். தேவ பிள்ளைகளை ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீ சோர்ந்து போகாத. எந்த சூழ்நிலையில சோர்ந்து போகாத. ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்த நாளில யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான். நடக்கும் போது பேசு, நடந்து போகும்போது பேசு. நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு சிலர் கொண்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசுகிறேன், கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணிக்கினே தாங்க வந்தேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குதுங்க. தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் யோசுவா என்ன செய்யற, கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சொல்றாரு. இப்போ முதல்ல என்ன செய்யறாரு, உடனே எடுத்ததும் என்ன செய்யல, உடனே சூரியனை நில்லுன்னு சொல்லல. இப்போ ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் என்ன செய்யணும், அழிக்கிற வரைக்கும் இந்த சூரியனை வாசிக்கலாமா? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நீ யோசுவா பேச ஆரம்பிச்சதும் கர்த்தர் என்ன செய்யறாரு, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கங்க யோசிச்சு பாருங்க. மூவ் பண்ணின்னு இருக்குது, சூரியன் மூவ் பண்ணுது, ரொட்டேட் ஆகின்னு இருக்குது. பல தேசங்களுக்குள்ள அடுத்தது பொழுது விடியணும், அடுத்தது பொழுது போகணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்க வேண்டிய சூழ்நிலையில சூரியன் சுத்திக்கின்னு இருக்குது. இப்போ சொல்றாரு, நான் ஆண்டவர் அவர்கிட்ட தேவனிடத்துல பேசின உடனே சொல்றாரு, நீ என்ன செய் சூரியனே, நீ கிபியோன் மேலும். அல்லேலூயா. இப்படி எங்கெங்க இருக்குது? எப்படி இது, யாரால இது செய்ய முடியும்? நீ ஆராதிக்கிற தேவனுக்கு எப்படிப்பட்ட மகிமை. சூரியனை பார்த்து கும்பிட்டு என்ன நடத்துன்னு சொல்றவங்க இல்லை நீங்க. சூரியனை படைத்தவரை துதித்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. சூரியனை படைச்சவரை நோக்கி தான் யோசுவா சொன்னா, நீ என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இப்போ கட்டளை கொடுக்க எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்தாருங்க. உடனே அங்க ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த குயிக்கா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார் யோசுவாவுக்கு, உடனே பதில கொடுக்கிறார். ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில உடனே பதில பெற முடியல? எந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரோட பேசுறத நீங்க நிறுத்தாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போது ஜனங்கள் ஆமென். ஏறக்குறைய அப்பா, ஏறக்குறைய ஒரு பகல் நடுவானத்துல நின்னுச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா, பொம்மலாட்டம் பண்ணுவோம் பாருங்க. ஒரு கை தட்டுங்க, ஒரு கை தட்டுங்க. உணர்ச்சியோட தானங்க இருக்கிறீங்க. வசனத்தை கேட்குறீங்களா? உணர்வு வரல உள்ள. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்படி இந்த பொம்மலாட்டம் பண்றவன் சொல்லுவான் பாருங்க, ஜோரா ஒரு கை தட்டுங்க.
இந்த இது இந்த சர்க்கஸ்காரன் சொல்லும், அது மாதிரி சொல்ல வேண்டியது. நீ ஊழியக்காரங்க நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா எகுரி குதிப்பீங்க. ஒரு கிரிக்கெட்ல வந்து எதிர நின்னுக்கிறான், சோபால வந்து எழுந்து நின்னுக்கிறான், இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஒரு பகல் முழுக்க சூரியனை நிறுத்திருக்கிறாருன்னா, நீங்க சிந்தனைலாம் இங்க இருந்தா தான் ஜெயிப்பீங்களா வாழ்க்கைய. அதனால தானே தோத்து போய் உக்காந்துருக்கிறீங்க. உங்க சிந்தனை இந்த வேத புஸ்தகத்துல என்னைக்கு நீங்க முழுசா இங்க 1/2 மணி நேரம்னா அந்த 1/2 மணி நேரம் வைக்கிறீங்களோ, அப்போதான் உங்க வாழ்க்கை என்ன செய்யும், சீர்படுங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே அப்படியே சூரியன் என்ன பண்ணுது, தேவ பிள்ளைகளை அது அஸ்தமிக்க எப்படி நின்னுதான், அது தீவிரிக்கல, ரொட்டேட் ஆகல, மூவிங் கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அதனால யோசிச்சு பாருங்க. டைம் எல்லாம் பாகை எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது தேவனுடைய பிள்ளைகளை. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீதான் இஸ்ரவேலா இருப்பாய் என்றார், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நீ தேவ ஜனமாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய சந்ததியாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய யுத்தத்தை நீ பார்ப்ப. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அந்த வைராக்கியம் வேணும். ஆண்டவர் சொன்னார, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்படி கர்த்தர் அன்னைக்கு அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் இடத்துல பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டுமே ஆண்டவரே. இந்த இடத்துல பிதாவாகிய தெய்வத்துக்கு நேராக ஜோஷுவா பேசி அந்த இடத்துல பேசி உடனே என்ன நடக்குது, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்க சொல்ல கேட்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க அவரோடு பேச ஆயத்தமா, உங்களுடைய சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை உங்க சத்தத்தை அவர் கேட்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா? நீ ஆயத்தமா? உன்னுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கோ. யோசுவா சாதாரண ஒரு வாலிபன் தானே. ஆசாரிப்பு கூடாரத்துல மோசே கூட இருந்தவன், தட்டு முட்டுகளை எடுத்துக்கொண்டு அங்க வச்சின்னு இருந்தவன். எடுத்து வையினா எடுத்து வைப்பான், அதை எடுத்து இங்க வையினா வைப்பான், கிளீன் பண்ணுனா பண்ணுவான், கழுவி விடுனா கழுவி விடுவான், சுத்தம் பண்ணுனா சுத்தம் பண்ணுவான். அதுக்கு தான் அது அதனுடைய பிரதிபலன் எங்க வந்து தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. சூரியனே நிக்க வச்சு பல நாடுகளுக்குள்ள குழப்பம் அன்னைக்கு வந்துடுச்சுங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்னும் 5 மணிலே நிக்குது. ஒரு நாட்டில் 6 மணி ஆயிருக்கும். 6 மணி ஆயிருக்கு, ராத்திரியே வராது இருந்திருக்கும்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. அல்லேலூயா. தேவனால முடியுங்க. நீ பேசு, நீ ஆண்டவரோடு பேசு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போவாத, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனமடி ஆகாத தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைச்சத அவர் செய்வதற்கு நீ விட்டு கொடு. உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அதை செய்ய விட்டு கொடு தேவனுடைய பிள்ளைகளை. இந்த மாலை இரவோடு சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இரவு நேரத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. மனுஷரால் கூடாததுதான், இது தேவனால் கூடாததல்ல. ஒரு ஜோஷுவாவால் இந்த சூரியனை நிறுத்த முடியாதுங்க. அவன் பேசின பிற்பாடு நடக்கிற ஒரு அற்புதம். தேவன் அவன் சொல்லை கேட்டார். உங்களால முடியலன்னா ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களால முடியலன்னா ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார். இவன் பேசின உடனே பாருங்க, 6 மாசம் கழிச்சு வந்து சூரியனை நிறுத்தல, பேசுன அடுத்த செகண்டு முழு உலகத்துக்கும் ப்ராசஸ் நடக்குது, முழு பூமிக்கும் ப்ராசஸ் நடக்குது. கர்த்தர் அந்த நேரத்தில் நிற்க வச்சு ஏறக்குறைய 12 மணி நேரம் தானே ஒரு பகல் நிறுத்திட்டாருங்க. பல நாட்டில் ராத்திரி இல்லை, பல நாட்டில் பகல் பொழுதே விடியல. எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுக்கு? அந்த டைம் முடிஞ்சு தூங்கி எழுந்திருப்பாங்க.
ஐயோ இன்னும் பொழுது விடியல, இன்னும் பொழுது விடியல, ஆனா தூங்கி எழுந்திருப்பாங்களே. யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வேல்யூவை தெரிஞ்சுங்க முதல்ல. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே எல்லாம் கூடும். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார்.